கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து 2 விதமான தேற்றரவாளர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் அவர்களில் எந்த தேற்றரவாளர்களிடத்தில் இருக்கிறோம், அப்படி இருக்கும் போது நமக்கு நன்மை நடக்குமா என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது யோபு சொல்லுகிறார், 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கிறார். அவனை ஆறுதல் படுத்த ஆறுதலான வார்த்தைகளை பேச அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து ஆறுதலும் சொல்லுகிறார்கள், அதில் மாற்றமில்லை. ஆனால் அந்த ஆறுதல் எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால், அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாய் இருந்தார்களாம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிற, மிகுந்த துக்கத்தையும் வருத்தத்தையும் வேதனையையும் வருவிக்கிற தேற்றரவாளர்களாய் இருந்தார்களாம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் பேசின ஆறுதலான பேச்சு யோபுவை, எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு பரவாயில்லை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நினைப்பை வர வைக்கவில்லை. மாறாக இன்னும் அவனை வேதனைப்படுத்தியது, இன்னும் அவனை காயப்படுத்தினது, இன்னும் அவனை அதிகமாய் துக்கப்படுத்தினது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை அநேக நேரத்தில் மனுஷர்களுடைய ஆறுதல்களை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் என்று நான் கடந்து சென்றேன், ஆனால் அவர்களோ இன்னும் அதிகமாய் என்னை காயப்படுத்தி விட்டார்களே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு உண்மையான அழகான துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேற்றரவாளனையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு தேற்றரவாளனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த தேற்றரவாளன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் அழும்போது நமக்காக அழுகிற ஒரு தேற்றரவாளன், நாம் துக்கப்படும் போது நம்மை விட அதிகமாய் காயப்படுகிற ஒரு தேற்றரவாளன், நாம் வேதனையில் துவண்டு போய் கொண்டிருக்கும் போது அவர் நமக்காக ஆறுதல் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். நாம் தோற்று போய் இருக்கும் போது நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு மாத்திரமல்ல, அங்கே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரும் அவர்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தேற்றரவாளன் ஒரு நாளும் உங்களை தவறாய் புரிந்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் சொல்வதை தவறாய் எடுத்துக் கொள்ளவே மாட்டார். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீர் அவருக்கு புரியும். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த தேற்றரவாளன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நீங்க நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கையை விடாமல் அவர் காப்பது நிச்சயம். இந்த உலகத்தில் கைப்பிடித்தவர்கள் கைவிடலாம், ஆனால் தேற்றரவாளனாய் இருக்கிற அவர் உங்கள் கையை பிடிப்பார் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்